அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 113. என் அறிவென்னும் பதம் என் அறிவுக்கு அறிவாய் இருந்த செங்கமல பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம் 112வது திருவடி புகழ்ச்சி அடியிலே திருவடியாம் பதத்தை உயிருக்கு ஒப்பிட்டு மொழிந்தவர். இந்த அடியில் அப்பதத்தை அறியவும் அறிவுக்கு அறிவாகவும் ஒப்பிடுகிறார். ஏன்? உயிரிலிருந்து அனுபவப்படுவது அறிவு, அதலால் அதற்கு அடுத்து இதனை கூறியுள்ளார். நமது அறிவு பகுத்தறிவு, உபாய அறிவு, உண்மை அறிவு, அனுபவ அறிவு என முக்கூறு கொண்டு விளங்கும். இதற்கெல்லாம் உள்ளொளியாயிருந்து உணர்த்துவது எதுவே அது. அறிவுக்கு அறிவாம் உணர்த்தும் போது நம் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்துகின்றதா? அப்படி அறிவிப்பதை நாமாக இருந்து உணர்கிறோம். அந்த ஒப்பற்ற பதமே என்பது உண்மை. அறிகின்ற நன்மையும் அறிவிக்கின்ற அதனையும் சரியாக அறியாதிருந்தோம் இதுகாரும். ஏனென்றால் நாம் பக்குவப்படவில்லை ஒழிய அறிவிக்கும் அதனோடு குறை ஒன்றும் இல்லையாம். அறிவுக்கும் அதுவும் அறிகின்ற நாமும் வேறு வேறு என்றுதான் இதுவரை கருதி வந்தோம். உண்மையிலே இருப்பது ஒன்றாகிய பதம்தான். அப்பதம் நாமாக, பிறராக, பிறர் எதுவாகவோ இக்காலத்திலும் இருக்கின்றது இல்லை என்பதை உள்ளவாறு இப்போதுதான் அறிய வருகின்றது. எனவே தான் அதுவே அப்பதமே இரண்டு படாத ஒன்றாயிருந்து உணர்த்துகின்றதா. அதுவே நாமாய் வேறாக ஒன்றி இருந்து கொண்டு உணர்கின்றதா. அறியப்படுகின்ற போது அறியப்படுகின்ற பதம் எங்கும் நிறைந்த கடவுள் உண்மையாம். அது இப்போது அருட்பெரும் ஜோதி அணுவாக உள்ளதா. உண்மையிலே இது நித்திய பரம்பொருளின் பூரண இயல் கொண்ட சிற்றணுவாகவும், அதே சமயம் இது நமது உயிர், உடல், உணர்வு எனும் தேற்றிக் கொண்டு உள்ளதாம். இதனால் இதுகாரும் நாம் வேறு என எண்ணிக்கொண்டிருந்த அறியாமையை என்றும் ஒன்றோடு ஒன்றே உண்மை அறிந்து கொள்ளுகின்றது இத்தருணம்தான் என்று அறிகின்றோம். இதுதான் பதத்தின் உண்மையாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இந்த திருவடி புகழ்ச்சி 113வது பாடல் வரி என் அறிவென்னும் பதம், என் அறிவுக்கு அறிவாயிருந்த செங்கமல பதம் என்ற செய்தியை வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சியிலே நமக்கு சொல்லக்கூடிய 3 உண்மையான பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா யார் கேட்டாலும் சிந்திக்காமல் ஒப்புக்கொள்வது பகுத்தறிவதல்ல. பகுத்தறிவுன்னா யார் என்ன சொன்னாலும் என்ன செயல் செய்தாலும் அது ஏன் எப்படி என்று கேள்வி கேட்கணும். அதை தான் அவர் உபாய அறிவு, உண்மை அறிவு, அனுபவ அறிவுன்னு முக்கூறாய் கொண்டு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். மனித வாழ்க்கையிலே ஒருவரை நம்புகிறோம், அவர் நல்லவர் என்று எண்ணுகிறோம். ஆனால் அவரை நம்பி வாழ்க்கையிலே நாம் எல்லா செயலும் செய்கிறோம். ஆனால் அந்த மனிதர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவராக, வெளியிலே ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து, ஆனால் உள்ளுக்குள்ளே பொறாமையும் வஞ்சமும் பழிவாங்குகிற எண்ணமும் கொண்ட மனிதராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரால் ஒரு உயிர் இழந்து விட்டது. நம்பிக்கை துரோகத்திலேயே ரொம்ப துரோகம் நம்பிக்கை துரோகம்.
கூட இருந்தே குழி பறிப்பது, சுடு சொற்கள் பேசுவது, இது மனித பிறவியினுடைய இயல்பாக இருக்கு. அப்போ அந்த மனித பிறவியின் இயல்பாக இருக்கக்கூடியதை உணர்ந்து கொண்டு, அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, வினைப்பதிவாய் தேகம் கண்டாய், நிலமீது விழுந்து விட்டேன், என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உள்ளுணர்வாய் இருந்து என்னை மீட்டெடுப்பாய் என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு நாணக்கவி நாணக்களஞ்சியத்தில் அவர் நாணமும் வாழ்வும் என்ற புத்தகத்தில் சொல்கிறார். அப்போது உண்மையை உணரணும். அப்போ வினைப்பதிவு கழியணும். அப்போ உடல்ல நோய் உள்ளத்தில் கலங்கம் என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம். அடியேனுக்கும் ஏற்பட்டது. 3-4 வாரம் அல்ல, 1 மாதமாய் நான் மன உடைச்சிலே இருந்தேன். அதிலிருந்து விடுபடுவதற்கு வள்ளல் பெருமான் எனக்கு சூக்குவமாக இருந்து என் உடலிலே சுத்த விஷ்ணத்தை ஏற்படுத்தி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை எனக்குள்ளாகவே பாராயணம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது இல்லை 1 மணி நேரமாக சொல்லி கொண்டதன் விளைவின் காரணமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என் வாழ்க்கையிலே அற்புதம் புரிந்தார். அதனால தான் என் அறிவு எனும் பதம் என் அறிவுக்கு அறிவாம் இருந்த செங்கமல பதம் என்ற இந்த வரிக்கு நான் விளக்கம் சொல்லக்கூடிய பேரை இன்றைக்கு திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துகிறார் என்றால் அது உண்மை. ஆகவே மூச்சை கவனி, பேச்சை குறை. நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மூச்சை கவனித்து மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய அந்த பேரை நாம் பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே. ஆகவே தான் இந்த பிரபஞ்சத்தில் அவர் நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் ஏற்படுத்திவிட்டு இந்த நிலையிலே நம்மை உயர்த்தி வைத்த ஒரு உண்மையான மகான் வள்ளல் பெருமான். அதனால தான் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவ சன்மார்க்கம் திழத்தோங்க அருட்ஜோதி செலுத்திட வேண்டும், தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரிவாத நிலைமையும் வேண்டுவன என்று வள்ளல் பெருமான் சொன்ன அந்த செய்தியோடு சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.